ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் 2 ஜட்ஜஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவும் போல் நம்மளுடைய அப்பா தாமு அவர்கள் வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெங்கடேஷ் பட் சார் இல்லை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸஸ்லேயும் வந்து வந்திருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து இப்போ யாரா ஜட்ஜாக வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு விடை சொல்லும் வகையில் அந்த ப்ரோமோ அமைஞ்சது அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறதுல அவர் யாருமே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இன்னொரு ஜட்ஜா வரப்போறாரு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து யாரெல்லாம் கண்டஸ்டண்டா வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா வந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த வீடியோவில் முழுசா நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பேர் கொண்ட பட்டியலை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இவங்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்ல வந்து இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம் வாங்க. முதல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான். ஓகேங்களா, யூடியூபர் ஆகிய இர்ஃபான் வியூ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக் வித் கோமாளி சீசன் 5ல் ஒன் ஆஃப் த குக்காக வர போறாரு அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இவர் யூடியூப்ல வந்து ஃபுட் ரிவ்யூவராக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பயங்கரமான கடைகளுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து கொடுத்து அவர் சாப்பிடும்போதே நமக்கே எச்சில் ஊறுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரிவ்யூவெல்லாம் வந்து கொடுப்பாரு. சாப்பிட்ற விஷயத்துலலாம் ஓகேப்பா, சமைப்பாரா அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் இர்ஃபான் வியூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே, அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆங்கர் இன் விஜய் டிவி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 5ல் வரதா கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. அதுக்கடுத்து மூணாவது கண்டஸ்டண்ட்டாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா துரைசாமி அவர்கள் தான் வரப்போகிறாங்க. அதாவது ரீசெண்ட் டைமில் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் சாம் கேரக்டருடைய லவராக வர்றவங்க தான் இந்த பிரியா துரைசாமி. இவங்க இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள் தான். ஸோ அதன் காரணமாக தான் நிறைய வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்றதுலையும் மாற்று கருத்தில். ஸோ இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்த கட்டத்தில் இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக, அதுவும் வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த நம்ம தினேஷ் அவர்கள் நிறைய பேருக்கு பயம் கொடுத்து எல்லாம் வந்து காமிச்சிருந்தாலும் கூட இவர் ஒரு சூப்பரான ஹார்ட் உள்ள ஒரு பர்சன்ப்பா, நல்லா செம்மையாக குக் பண்ணுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ட்டே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குக்காக வரப்போகிறதா கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. அதுக்கடுத்து 5வதாக பூர்ணிமா ரவி அவர்கள். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க. அதுக்கு முன்னாடி யூடியூபராக இருந்தவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். BB7 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெகட்டிவான சில விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் குக் வித் கோமாளியாவது இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபர்மேஷன் ஆனாங்க கண்டிப்பாக அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து 6வது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, பிரெஞ்சு நாட்டை வந்து சேர்ந்தவர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு புதுச்சேரியில். ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இப்போ லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அஃபிஷியலாகவும் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸஸ் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்தா 7வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா. ஓகேங்களா, மியூசிக் டைரக்டர் ஆகிய ஸ்ரீகாந்த் தேவா. ஸோ ரீசெண்ட் டைமில் இவர் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காரு அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்தில். ஸோ இதனை தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல் வந்தால் எந்த மாதிரியான கைவரிசைகளை காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்தா 8வது வந்து பார்த்தீங்கன்னா VTV கணேஷ். ஓகேங்களா, விண்ணை தாண்டி வருவாயா கணேஷ் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வரதா கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த 8 பேர் கொண்ட பட்டியலில் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக 5 பேர் வந்து வர போகிறாங்க. இதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா தினேஷ் அவர்கள் அண்ட் பூர்ணிமா ரவி அவர்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவர்கள். ஓகேங்களா, இந்த 3 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதாகவும் 5 பேர் மீதம் இருக்கக்கூடிய 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதனை தொடர்ந்து எத்தனை குக் வந்து உள்ளே வர போகிறாங்க, அதே மாதிரி கோமாளிகளில் எத்தனை மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த 8 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. BB7 அப்படிங்கிறது வந்து பயங்கர போர்க்களமாக வந்து இருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம சிரிக்கணும், செம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி. ஸோ கண்டிப்பாக அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில் நிறைய பேருக்கு வந்து பேரும் வாங்கி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.